எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் உண்டா? ஒண்ணு அழகை எதிர்பார்ப்பாங்க, இல்ல பணத்தை எதிர்பார்ப்பாங்க, இல்ல பவரை எதிர்பார்ப்பாங்க, இல்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லயே உயர்வானது என்ன தெரியுமா? குணம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ எல்லாமே அழியக்கூடும், ஒன்றை தவிர என்றால் அது குணம் மட்டும்தான். பணம் வச்சிருக்கிறவன் எப்ப வேண்டாலும் எங்கிட்ட வந்தாலும் தாவி மாறி போகலாம், இல்ல இல்லாம போனுச்சுன்னா அப்படியே மாறி போயிடுவோம். ஆனா அதே மாதிரி அழகா உள்ளவன், நல்லா நான் அழகா இருக்கேன், எத்தனை நாளைக்கு அழகா இருப்பேன்? அழகா இருக்கிற வரையும் கூட இருப்பாங்க. ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஆனா இருக்கட்டும், இல்ல ஏதோ பில்ட் பண்றவங்க ஒரு மாதிரி. அப்படி அழகு இல்லைன்னா அதே மாதிரி பவர். நான் இன்னைக்கு இந்த போஸ்ட்ல இருக்கேன், நாளைக்கு இதே போஸ்ட்ல இருக்கேன்னு உனக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க? இல்ல, இருந்தா கூட சரி, எதுவுமே சரி, உசுரோட இருப்போமா இல்ல அடுத்த கட்டத்துல எப்ப என்ன நடக்கும் யாருக்கு எதுவும் தெரியாது. அதாவது பாடி ஃபிட்னஸ் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், எல்லாமே நமக்கு இருந்தாதான் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியும். அப்ப இதற்கு அடுத்தபடிய குணம் நீங்க சொன்னீங்களே பெஸ்ட், அப்ப அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாம போ இது இருக்காதாவது. ஒருவன் குணத்தால் வென்றால் என்றால் அவன் எந்த நிலையில இருந்தாலும் சரி குணத்தை வச்சு அவன் கூட இருப்பான். இது ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு ஒரு பணத்தை இறக்க சொல்லுவாங்க, இவர் நல்ல பெரிய ஆளுப்பா அப்படிங்கும்போது அவர் பவர்ல இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆனா குணத்துல இருக்கிற விஷய பொறுத்தவரை அவர் பணிவா நடந்து கொள்வார், இறக்க குணத்தோட நடந்து கொள்வார். இருக்கிறவழியே ரொம்ப உலகத்திலே அழகானது என்று கேட்டார், உன்னிடத்தில் நற்குணம் ஒன்று இருக்காதுதான். ஏன்னா உங்களை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காத ஒன்று என்றால் குணம் மட்டும்தான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுப்பதை விட ஒரு நல்ல ஒரு துணையை, நல்ல குணத்தோடு உள்ள ஒரு துணையை கொடுப்பது சிறப்பு. நான் எப்பயுமே சொல்லுவேன். அது எதுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் வேணாம் வேணாண்டு விலகி போவாங்க, இவர் வேணும் வேணும்னு தேடி வருவார். இதுதான் ஒரு விஷயம். வாழ்க்கையில என்னைக்குமே சரி, அழகாக்குறதையும் சரி, நம்ம அழகா இருக்கணும்னு விரும்புறதையும் சரி வச்சுக்கணும்னு நினைச்சா அது நல்ல குணமா தான் இருக்கும். நீங்க பணம், பதவி, அழக விரும்புறதை விட நல்ல குணத்தை விரும்புங்க, வாழ்க்கை அழகாகும்.